மொபைல் வாங்கணும்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம். இன்றைக்கி டக்குன்னு கிளம்பி பெஸ்ட்டுக்கு வந்தாச்சு. இதுக்கு முன்னாடி யாருக்கு மொபைல் வாங்கணுன்னாலும் நிரஞ்சன் சொல்லிட்டு ரேஸ்கோஸ் ரோட்டில் ஒரு சிங்கு கடை இருக்கு இல்லையா, அங்கே தான் நான் எப்போதுமே போவேன். என்னோடய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி சாம்சங் வாங்கிட்டு வந்துடுவேன். கடைசியாக அதே ஷாப்பில் $500க்கு விவோ ஃபோன் வாங்கியிருந்தேன். அதுதான் என்னோடய ஹையஸ்ட்டு ப்ரைஸ் நான் வாங்கின மொபைல்லையேன்னு சொல்லலாம். அப்போல்லாம் மொபைலோட யூசேஜ் எனக்கு பெருசாக ஒன்றும் இருக்காது. அதனால் அந்த ரேஞ்ச் ஓகேவாக தான் இருக்கும். இப்போ நம்மளுக்கு வீடியோ பர்பஸ்க்காக ஸ்டோரேஜும் நமக்கு நிறையா வேணுன்றதுனால சரி சாம்சங் அல்ட்ராவில் பார்க்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். என்னோடய பட்ஜெட் படி S23 அல்ட்ரா இல்லைனா 24 அல்ட்ரா கிடச்சதுன்னா வாங்கலாம் அப்படின்ற பிளான் பண்ணி இங்கே வந்தாச்சு. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது 24 சீரீஸில் உள்ள அல்ட்ராலாம் ஸ்டாக் கிளியர் ஆகிடுச்சு. ஸோ இப்போதைக்கு 25 அல்ட்ரா தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. நான் சொன்ன பட்ஜெட்டை விட கூட வந்ததுன்னா என்னோடய சேவிங்ஸ்லேருந்து தரேன்னு சொல்லி நானும் என்னோடய சேவிங்ஸ் அமௌண்ட்டை ஒரு சேஃப்டிக்கு இருக்கட்டுமேனு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே பார்த்தா S25 நான் போட்டிருந்த அமௌண்ட்டை விட $300 கூட இருந்தது. S25 ப்ளஸ் அதை விட ஒரு $100 கூட இருந்தது. ஸோ இதை பார்க்கும்போது அதுக்கு S25 ப்ளஸ்ஸே எடுத்துடலான்னு இவங்க 2 பேர் சேர்ந்து என்னுடைய சேவிங்ஸ் அமௌண்ட்டை காலி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நானும் சரி வாங்கிடலான்னு சொல்லிவிட்டு அதையே நான் சூஸ் பண்ணிட்டேன். யாருக்கு மொபைல் வாங்குற, உனக்கு தானே வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய சேவிங் அமௌண்ட்டையும் காலி பண்ணிட்டாங்க மொத்தத்தில். மொபைல் கூட இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதேமாதிரி மெம்பர்ஷிப்பும் ஃப்ரீன்னு சொன்னாங்க. நம்மள்ட்ட ஆல்ரெடி மெம்பர்ஷிப் இருக்கிறனால நம்ம பில் மட்டும் பே பண்ணியாச்சு. $80 டிஸ்கவுண்ட்டும் கூடவே கொடுத்தாங்க. இன்க்ளூடிங் GST 1508 வந்தது. நாங்கள் பே பண்ணது 1428. இதோட முடியுமா? டெம்பர் கிளாஸ்னு ஒன்று ஒட்டணும், அதே மாதிரி ஃபோன் கேஸ் ஒன்று வாங்கணும். இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு $30 வந்தது. கிருஷானு சூஸ் பண்ண கலரே ஓகேன்னு சொல்லியாச்சு. இந்த கலர் தான் அவன் சூஸ் பண்ணது, நேவி ப்ளூ. அதுக்கப்புறமா ஒரு கேபிள் அப்புறம் ஒரு பின் கொடுத்துருந்தாங்க. இது நார்மல் டூயல் சிம் தான். அதே மாதிரி இதோட ஸ்டோரேஜ் 512 GB நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோம். 256 GBயும் இருந்தது. ஆனால் நாங்கள் 12 GB ரேம், அதுக்கப்புறம் இன்டர்னல் ஸ்டோரேஜ் 512 GB சூஸ் பண்ணிட்டோம். அது கூடவே ஒரு கேஸ் கொடுத்துருந்தாங்க. பட் நான் எப்போவுமே கவர்டு தான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதுவும் வாங்கியாச்சு. மொபைல் கூடவே இந்த சார்ஜரும் கொடுத்துருந்தாங்க. அது 2 இயர்ஸ் வாரண்டியோடு இருந்தது. இது எல்லா இடத்துலையுமே இந்த மொபைல் கூட கொடுப்பாங்களா இல்லை இங்கே மட்டும்தான் கொடுத்துருக்காங்களான்னு தெரியலை. இதுலேயும் கேபிள் எல்லாமே இருந்துச்சு. ப்ளஸ் இதில் அடாப்டர் நம்மளுக்கு வேறு வேறு கண்ட்ரியில் யூஸ் பண்ணுற மாதிரியும் அடாப்டர்ஸ் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் தான் இந்த ஃபோனோடு இருந்தது. என்னோடய லைஃப்பில் எனக்குன்னு மொபைல் வாங்குறதுக்கு இவ்வளோ காஸ்ட்லியாக ஓகேன்னு சொன்னதே நான் இதுதான் முதல் தடவை. இவங்க 2 பேரும் சேர்ந்து எனக்கு வாங்கி கொடுக்குறாங்களா? ஆமாம், நீ தான் $50 தரேன்னு இருக்க. இவனோட சேவிங்லேருந்து எனக்கு ஃபோன் வாங்கி தரான். அப்புறம் எல்லாம் மொத்தமாக நீங்கள் தான் வாங்கி தரீங்க. ஃபோன் வாங்கியாச்சு. என்னோட மைண்ட் வைஸ் இப்படி தான் ஓடிட்டு இருந்தது. எப்படினாலும் மொபைல் வாங்கி தந்திருப்பாங்க, தேவையில்லாமல் சேஃப்டிக்கு சேவிங்ஸை கொண்டு வரேன்னு வேறு சொல்லிவிட்டேன். இப்போ மொத்தமாக அதுவும் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே வீடு வரைக்கும் வந்தாச்சு.